செம்பொருள் துணிவே சீருடை கழடி செல்வமே சிவபெருமானே எம்பொருள் துன்னை சிக்கன பிடித்து எங்கெழுந்தருளுவதினியே இடைவிடாதுகந்த விண்ணவர் கோவில் வினையனின் உடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியே கூத்தர மன்னார் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைப்படா வண்ணம் காத்தெனையாண்ட கடவுளே கருணை மாகடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்து எங்கெழுந்தருளுவதினிலே அம்மையே அப்பா ஒப்பில மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கி புழுத்தலை புலையனே கணக்கு செம்மையை காய சிவபதமளி செல்வமே சிவபெருமான்
திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் வேய்கடல்கள் வெல்க உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம்புரிவார் உள்மகிழும் போன்கடல்கள் வெல்க சிறம்புரிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேயத்தே நின்ற விமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பான் யான் கண்கருணை காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டா கடல் இறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் இளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் கொல்லா வினையே புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் நீயே உன் பொன்னடிகள் நின்று வீடுற்றேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா இடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் அணியாய் பிரியமான நாம் விமலா பொய்யாய் இன எல்லாம் போயதல வந்தருளி மெய்ஞானமாகி நிற்கின்ற மெய்ச்சுடரே விஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே விஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புதுப்பிப்பாய் நின்
பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பறக்கம் எங்கள் பெருமான் இரங்கல் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தால் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறத்தோல் போர்த்தெங்கும் முழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை வழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் கலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் சிறந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து ஆரிக்கும் ஆரியனே நேச அருள்புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தே ஒளிக்கும் ஒளியானே நீராய் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே முன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே உத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார இலக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றியேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து பிறவி சாராமே நல்ல புலக்குரம்பை கட்டடிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே திருப்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் சிவனடிக்கு வல்லோரும் ஏத்த பணிந்து எல்லாருக்கும் வணக்கம்மா. வர மாதம் விளையாட்டு சுற்றி வருது.
எல்லாரும் வந்து விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி காலையில் இங்கே 7 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் இங்கே ஒற்றுமையாக வந்து எல்லாரும் இன்னைக்கு எப்படி வந்தீங்களோ இதே மாதிரி இன்னும் 100 மணிக்கு ஜனம் வரணும்னு ஆசைப்படுறோம். வந்து தேர் கையால் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணுங்கள். எல்லாரும் அவசியம் வரணும். யாரும் வராமல் நிற்காதீங்க. நோட்டீஸ் வாங்கிக்கோங்க. சாமி வந்து உள்ள வருது மழை வரும்போது வெயில் அடிக்கும் போது நமக்கு இங்கே உட்காந்து சௌகரியமாக சாமி பார்த்து தரிசனம் பண்ண முடியல. ஈவோ ஆஃபீஸ்ல இன்னைக்கு முதல்ல சொல்லியிருக்கோம். எண்ணிக்கை இல்லாமல் என்ன புதுசாக வீடு எடுக்கிறோம்னா ஜனங்க நீங்கள் நிறைய பேர் வந்தால் தான் நம்ம அதை நம்ம நிறைவேற்ற முடியும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஜனம் அதிகமாக வரணும். இன்னும் அடுத்த மாதமே இந்த வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னொரு 8 மாதம் ஆகும். 3 மாதம் ஒரு 3 மாதத்தில் இங்கே ஒரு மண்டபம் அமைச்சு தரோம். அதை நீங்களும் திருப்தியாக இருந்து சாமி கும்பிட்டு போகிறோம். இருமா